சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு டிவைன் மியூசிக் இல்லைங்களா? ஹலோ எவ்ரிவன், நான் ராஜ்குமார், ரைடர்ஸ் இன் கோயம்புத்தூர்லேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்லின் பிராண்டில் புதுசாக வந்துருக்கிற ரோட் பைக் RS18. இந்த மாடலோட டீட்டெயில்ஸ் பார்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதனோட ஃப்ரேம் செட் பற்றி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பட்டட் அலாய் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி வெல்டிங் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இது ஸ்மூத் வெல் ஃபினிஷ், ரொம்ப ஸ்லீக் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதனோட ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஜாமெட்ரின்னு சொல்லலாம். கொஞ்சம் செமி ஆரோ ஜாமெட்ரி. இது வந்து நீங்கள் ஒரு என்டியூரன்ஸ் ரைடருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே சமயம் எனக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வேணும்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இதனோட ஃபோர்க் பார்த்தீங்கன்னா இதில் கார்பன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட் கார்பன் ஃபோக்கு. அதே சமயம் இது வந்து நல்லா உங்களுக்கு வெயிட் அப்சார்ப்ஷன்ஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு குழியிலலாம் இறக்கும் போது அதனோட அப்சார்ப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் இதனோட சீட் போஸ்ட்டு, ஹேண்டில் பார், ஸ்டெம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் அலாயில் கொடுத்துருக்காங்க. நல்ல டியூரபிள் காம்பனன்ஸாக இருக்குது. ரொம்ப ஸ்லீக் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதனோட drivetrain பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து ஷிமானோட 2x9 drivetrain கொடுத்துருக்காங்க. ஷிமானோ சோரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்டேபிளான குரூப் செட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஒரு என்ட்ரி லெவல் டு மிட் லெவல் ரோட் பைக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு குரூப் செட்டுன்னு சொல்லலாம். இதில் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ட்ரோட மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரிலையபிளான மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக்ஸ்ன்னு சொல்லலாம். மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டாப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்கில் கேட்டிருப்பீங்க ஒரு சூப்பர்பான நாய்ஸ். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதனோட ஹப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 6 பால் சீல்டு பேரிங் ஹப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த நாய்ஸும் இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த 6 பால் ஹப்ஸுங்கிறது. ஸோ டிரைவிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். செகண்ட் மேஜர் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து த்ரூ ஆக்சில் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃப்ரேம் வந்து த்ரூ ஆக்சில் ஹப்பை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ QR ரிலீசஸ் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ QR வந்து என்னென்னா என்னதான் ஈஸியாக இருந்தாலும் அதனோட ரிலேபிலிட்டி வந்து உங்களுக்கு கம்மி தான். அண்டு அதை வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் கழட்டி மாற்றும் போது அதனோட அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே மாறிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு மெக்கானிக்கல் டிஸ்பிளேக்ஸ் போகும்போது அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய ரப்பிங் நடக்கும், நாய்ஸ் கேட்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். பட் த்ரூ ஆக்சில்லாம் உங்களுக்கு அந்த இஷ்யூவே இருக்காது. த்ரூ ஆக்சிலில் உங்களுக்கு ப்ராப்பர் பொசிஷனிங் கிடைக்கும். செகண்ட் திங் என்னென்னா, த்ரூ ஆக்சில் பார்த்தீங்கன்னா அதனோட ஆக்சிலே பார்த்தீங்கன்னா நல்லா திக்கராக இருக்கும் கம்பேர்ட் டு QR ரிலீஸ். ஸோ அப்போ த்ரூ ஆக்சிலோட ஓவரால் ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல், சேஃப்டி எல்லாமே பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக QR விட மச் பெட்டர் ஆப்ஷன். இப்போ எல்லா புது பைக்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் அண்ட் பைக்ஸில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு த்ரூ ஆக்சில் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா அண்டர் 1 lakh பட்ஜெட்டில் இருக்கிற பைக்கில் ஐ டோன்ட் see எனி அதர் சைக்கிள் ஹேவிங் திஸ் ஃபீச்சர். ஸோ ஒன் ஆஃப் த டாப் 2 ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். அது ரெண்டு ஃபீச்சர் தான் வந்து இந்த பைக்கை வந்து கம்பேர்ட் டு இட்ஸ் காம்படிட்டர் இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக மார்லின் RS18 சொல்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக்குன்னு சொல்லலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இது ஒரு த்ரூ ஆக்சில் சப்போர்ட் இருக்கிற ஃப்ரேம். இப்போ நீங்கள் நாளைக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா 105 குரூப் செட் அப்கிரேட் பண்ணணும்னா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காம்பேட்டபிலிட்டி இருக்குது. 2x9 சோராவோட drivetrain ரொம்ப ரிலையபிள் அண்ட் ரொம்ப எஃபிஷியண்டான drivetrain. அண்ட் இதனோட ஹப்ஸ் வந்து உங்களுக்கு சீல்டு பேரிங் ஹப்ஸ் வித் 6 பால் பேரிங் ஹப்ஸ். ஸோ அதனால் நல்லா ஸ்மூத் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஜாமெட்ரியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டியூரன்ஸ் ரைட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு என்ட்ரி லெவல் ரேசிங் போகிறவங்களா இருக்கலாம். ரெண்டு பேருக்குமே இது ஒரு நல்ல யூஸ். ஸோ இதனோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10.4 kgs தான் வருது. ஸோ இதனோட MRP பார்த்தீங்கன்னா 74,990. இப்போ கரண்ட்டாக ஆஃபர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 70,000க்கு வரும். இந்த பைக்கை டெஸ்ட் ரைட் பண்ண ரைடர்ஸ் இன் கோயம்புத்தூர் வாங்க. தேங்க்யூ.